ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினருக்கு பேசிக்காக நிறைய டவுட் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இனிஷியலாக வரும்போது ஒரு சார்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு டைம் ஃப்ரேம் எப்படி சேஞ்ச் பண்ணணும் இப்படி எல்லாமே இருக்கும். ஒரு முக்கியமாக ஒரு 5 விஷயம் என்ன நீங்கள் இமீடியட்டாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு 5 விஷயம் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நார்மலாக வரக்கூடிய டவுட்டில் ரொம்ப முக்கியமானது, சார் பிரேக் அவுட் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. பிரேக் அவுட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பட் இனிஷியல் டைமில் கொஞ்சம் கடினமாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதாவது ஒரு கேண்டில் இருக்குன்னா இந்த கேண்டிலோட ஹையை நம்ம மார்க் பண்ணிடுவோம், லோவை மார்க் பண்ணியிருப்போம், பாடியை கூட நம்ம மார்க் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நீங்கள் இதில் ட்ரேடிங் பேட்டர்ன் நிறையா படிப்பீங்க. இப்போது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக இங்கே கட் ஆகி போகுதில்ல, இந்த இடத்த கட் ஆகுதில்ல. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கீழேயோ மேலேயோ கட் ஆகுதில்ல, அதுதான் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? பிரேக் அவுட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி நீங்கள் ஒரு லெவல் மார்க் பண்ணிங்க. இப்போ 100 தாண்டிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 100 லெவல் தாண்டுது அப்படிங்கிற 100 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை லோ லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு மீன் பண்ணுறோம்ல, அதுதான் பிரேக் அவுட் அப்படிங்கிற இங்கே வார்த்தை. சரிங்களா? இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இந்த லைன் இருக்கா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் குச்சி மாதிரி நீட்டமாக இருக்குல்ல அப்படிம்பாங்க. சரிங்களா? செகண்ட் பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இதை விக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விக் இல்லை அப்படின்னா ஷேடோ லைன், மறந்துட வேண்டாம். சரிங்களா? இந்த லைன், இந்த டெய்ல் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விக்கு இல்லை அப்படின்னா ஷேடோ லைன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தேர்டு, சப்போர்ட் அப்படின்னா என்ன, ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு தோணும். இப்போது நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க, இந்த லைனை நான் ட்ரா பண்ணுறேன், கீழே ட்ரா பண்ணுறேன்ல, இந்த லைன் பேர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சப்போர்ட். மேலே வரைகிறேன் பாருங்கள், இந்த லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட். சரிங்களா? கீழே இருக்கிற லைன் பேர் சப்போர்ட்டு, மேலே இருக்கிற லைன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ட். இப்போது ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு, இல்லை சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, இப்போது சப்போர்ட் லெவல் இந்த மார்க் இங்கே இந்த லைன் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த லைன் செகண்ட் லைன் கீழே இருக்குது. சப்போர்ட்னா கீழே இருக்க லைன்னா பேர் சப்போர்ட். இதை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி கொடுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரிக்கு நம்ம தயாராகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது சப்போர்ட் லெவல், கீழே வரைகிறது சப்போர்ட், மேலே வரைகிறது ரெசிஸ்டன்ட். இதை பிரேக் அவுட், சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் சரி, ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாலும் சரி, என்ன பண்ணலாம், என்ட்ரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத மீன் பண்ணதும்ல. சரிங்களா? சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட் அப்படின்னு பார்த்துக்குங்க. அப்புறம் 4வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மந்த்லி டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்டாக்கில் பணத்தை போட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வெயிட் பண்ண போகிறேன். பிகினராக நீங்கள் வாரீங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேம், 1 hour, 2 hour, 3 hour, 1 minute இப்படிலாம் பேசுவோம். சரிங்களா? இப்போது மந்த்லி டைம் ஃப்ரேம், நான் ட்ரேடை ஹோல்டு பண்ண போகிறேன், கொஞ்சம் லாங் பொசிஷன் இருக்குது, நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் இந்த மாதிரியான ரீசன்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுங்க. நீங்கள் பணத்தை போட்டு வெயிட் பண்ண போகிறீங்கன்னா அப்போது இங்கே நான் சேஞ்ச் பண்ணுறேன்ல, இதுதான் டைம் ஃப்ரேம். இப்போ இது ஒரு கேண்டில் என்னது, 30 நாளுக்குரியது. சரிங்களா? இந்த 30 days நடந்தது, அதனால தான் நான் அது பக்கத்தில் போனேன்னா உங்களுக்கு மந்த்து தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா 1/10/2025 இருக்கு. அடுத்து நான் பக்கத்தில் போனேன்னா அந்த 10ங்கிறது 11 மாறிட்டு பாருங்கள். அடுத்து போனால் 12ன்னு மாறுது பாருங்கள். அப்போ ஒவ்வொரு கேண்டலும் ஒரு மாதத்தில் என்ன நடந்துச்சோ அதை ஷோ பண்ணுது. ரெட்டு க்ரீனுன்னு ஷோ பண்ணுறது உள்ள பையரா செல்லரா, நிறையா பை பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரிங்கிறத மீன் பண்ணும். சரிங்களா? அப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா? இதில் இருந்து நீங்கள் இன்ட்ராடேக்கு சாலிடாக பயன்படுத்தலாம். சரிங்களா? வீக்லி, 4 hours, டே டைம் ஃப்ரேம் அப்படின்னா ஒரு நாள் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட்டு ட்ரேடிங் டே அப்படிங்கிறது. இதில் தான் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் வரையணும். இன்ட்ராடேனா ட்ரெண்ட் லைன் வரைகிறது இதிலேருந்து நல்லா ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி 3 hours, 4 hours அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் என்ன போகணும், நெருங்கி போக வேண்டிய இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே டே இருக்குது, 30 நிமிஷம் கேண்டில் இருக்குது, டைம் ஃப்ரேம் 15 minutes டைம் ஃப்ரேம், 10 minutes டைம் ஃப்ரேம், 1 minute இருக்குது.
அப்போ ஒரு நிமிஷமும் ஆக ஆக ஒரு கேண்டில் இங்கே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்புறம் கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிராஸ் ஹையர் அப்படின்னு இருக்கா, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மார்க் இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் இப்போ நீங்கள் மந்த்லி கேண்டில் வச்சுருக்கோம். சரிங்களா? நமக்கு பார்த்த உடனே இது லெவல் என்ன அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ராப் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த கேண்டில் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இது பக்கத்தில் போனீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ இங்கே ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, ஹை என்ன, லோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? இங்கே வைக்கும்போது அதுக்குரிய டேட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போது இந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வைக்க மாறும் பாருங்கள், எல்லாமே மாறிட்டே இருக்கும். அப்போ மார்னிங் ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எதுவும் டவுட்னாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.